இந்த நாய் பாருங்களேன், இவ பேர் வந்து குண்டம்மா. பார்க்கவே அந்த மாதிரி தான் இருப்பா. ரொம்ப அழகு. ரொம்ப செல்லம் வேறு. இவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து நாய்களுக்கு திடீர்னு முடியாமல் போயிட்டா, அவங்களுக்கு வைத்தியம் பார்க்குறதே ஒரு சவாலான விஷயமா இருக்கும். இப்போது நான் வந்து ராத்திரியில் சாப்பாடு போடுறேன். ராத்திரியில் வந்து அவங்களுக்கான வைத்தியமெல்லாம் பார்க்குறதுக்கு நேரம் இருக்கிறதில்ல. ஆனால் அவங்களுக்கு என்ன முடியுதுங்கிறது சில நேரங்களில் உடனடியாக கவனிக்க முடியும். சில நேரங்களில் 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் தான் சில விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அந்த நேரத்துக்கு பார்த்தோம்னா அது ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடும். அந்த மாதிரி தான் இந்த குண்டம்மாவுக்கு வந்து நான் ஏற்கனவே கருத்தடை பண்ணி கொண்டு வந்தது. அவள் ரொம்ப ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கா. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான நாய் தான் அவள். அவளுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை விழுந்திருக்கு. அதில் வந்து புழு வச்சு அந்த ஓட்டை வந்து பெருசாகிடுச்சு. அவள் வலி தாங்க முடியாது. அவள் வந்து உடம்பு தான் பெருசாக இருக்குமே தவிர, ஆனால் அவள் வந்து குழந்தை மாதிரி. இப்போ அவள் வலி தாங்க முடியாமல் போயிட்டு காருக்கு அடியில் படுத்துட்டா. இப்போ நான் அவளுக்கு வந்து வைத்தியம் பார்க்க கொண்டு போகிறோம். அவளால் அந்த கார் உள்ளேருந்து வர முடியல. இப்போ நான் வந்து மாத்திரையில் வந்து ஈரலில் மாத்திரையை வச்சு கொண்டு போயிட்டு அவளுக்கு கொடுக்கணும். அப்போ உள்ளே இருந்து சாப்பிடாம போயிட்டாலும் அந்த மாத்திரை வீணாக போயிடும். ஏன்னா விலை அதிகமான ஒரு விலை கொடுத்து வாங்குகிற மாத்திரை. கிட்டத்தட்ட அதோட மாத்திரையோட விலை 700 ரூபா. இவளை ஆஸ்பத்திரி கொண்டு போக முடியாத சூழ்நிலை தான் டாக்டரோட இதுபடி இந்த மாத்திரையை நான் கொடுக்குறேன். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.